ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, ஹஜ் கமிட்டி சார்பாக இஸ்லாமிய பொதுமக்கள்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஹஜ்க்கு போறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் முதல்ல இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து ஹஜ் கமிட்டில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்லாமிய பொதுமக்கள்களை வந்து இலவசமா வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு போறாங்க ஹஜ்க்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹஜ் வந்து அரபிக் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ஒரு பாப்புலரான ஹஜ். இங்க வந்து நீங்க வந்து நேரடியா வந்து போகணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட நபரெல்லாம் வந்து போகிறதுக்கு அமௌண்ட் அதிகப்படியான செலவு ஆகும். பட் கவர்மெண்ட் சைடு மூலமா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, யார்கிட்ட எல்லாம் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஏஜ் பாகுபாடு இல்லாம வந்து கூட்டிட்டு போறாங்க. சோ இதுக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஹஜ் 2025 ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்பும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முஸ்லிம் பொதுமக்கள்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்க விரும்புவோர் hajcommittee.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலியமாவும் ஹஜ் விதா அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமாவும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பா பாஸ்போர்ட் சைஸ் வந்து உங்ககிட்ட பாஸ்போர்ட் வந்து உங்ககிட்ட வேணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய போட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒன்னு வேணும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கேன்சலேஷன் செக் லீஃப் அப்படி இல்லைன்னா பேங்க் பாஸ்புக் இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து கண்டிப்பா உங்ககிட்ட வேணும். அதுக்கப்புறம் முகவரி சான்று அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு ரெசிடென்டல் ப்ரூஃப் அப்படிங்கறத ஒண்ணு வந்து கேக்குறாங்க. இதை வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த 4 டாக்குமெண்ட்டையும் நீங்க வந்து ஸ்கேன்டு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு hajcommittee.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் பக்கம் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இந்த வெப்சைட்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த இடத்துல டேட் ஆஃப் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டேட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதியோட நம்மளுக்கு முடிஞ்சு. பட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் டேட்டை நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஆன்லைன் ஹஜ் அப்ளிகேஷன் 2025 அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே உங்ககிட்ட வந்து லாகின் பேஜ் இருக்கு அப்படின்னா டைரக்டா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வெப்சைட்குள்ள வாரீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பக்கத்துல ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த டேபை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பருக்கு வந்து போடுங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபியை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிவன் நேம் எப்படி இருக்கு, உங்களுடைய சர்நேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கரெக்டா கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய பின் வந்து நீங்க செட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பின்னை செட் பண்ணிட்டு ஸ்டேட் நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க எந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகண்டோட கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களோட ஏஜ் வந்து 65க்கு மேல இருக்கு அப்படின்னா 65 பிளஸ் ஏஜ் கேட்டகரி அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. 65க்கு கம்மியா வித்தவுட்ல இருக்கீங்க அப்படின்னா லேடிஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வந்து ஜெனரல் கோட்டால வரீங்கன்னா ஜெனரல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பெர்சன் அப்படிங்கிற இடத்துல நீங்க எத்தனை பேர் வந்து ஹஜ் போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த மெம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல வந்து ஒரு 2 பேர் போறீங்க அப்படின்னா 2 பேர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கேப்சா எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா போதுமானது. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா லாகின் பண்ற பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணி பேசிக்கா உங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணி வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹஜ் டூர் போறதுக்கான ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.